அதாவது சுதந்திர அந்த புத்தகத்தை படித்ததுனால தான் நான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. அந்த வேலு நாச்சியார் வந்து ஒரு அரசு அந்த ஏரியா சிவகங்கை சீமை அந்த பகுதியில் ஒரு அரசாட்சி செய்திருக்காங்க. அதுக்கு அவங்க 8 வயசுலேருந்தே அதுக்கு பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெள்ளையனை எதிர்த்து முதலாக இந்தியாவில் போரிட்டது அவங்க தான் அப்படின்னு சொல்லணும். ஜான்சி ராணி எல்லாம் 2வது தான். அவங்களுடைய காலகட்டம் ஒரு 275 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 350 முதல் சுதந்திர போராட்டமே துவங்கினது அவங்க தான். வேலு நாச்சியாரை சொல்லும்போது கண்டிப்பாக குயிலியை தெரியாமல் இருக்க முடியாது. குயிலி என்கிறவங்க அவங்களுடைய படையில ஒரு தளபதியாக ஒரு சிறந்த பெண்ணாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த வீரமும் தியாகமும் வந்து பயங்கரமாக ஒரு அற்புதமானது அப்படின்னே சொல்லணும். அது ஒரு செறிவு மிக்கது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைக்காரனை ஏற்று அந்த கோட்டையை வந்து பிடிக்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது அவங்கள்ட்ட ஆயுதப்படவே வந்து ஆயுத பலம் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தில் முதல் தற்கொலை படையில் இது ஆனது குயிலியாகத்தான் இருக்கும். தன்னுடைய உடம்பில் மருந்துகளை எல்லாம் கெட்டிக்கிட்டு அதை ஓடி போய் அந்த கிட்டங்கியில் போய் விழுந்திருக்காங்க. விழுந்து அதை வெடிக்க வச்சு செதறிட்டாங்க. அதுதான் அந்த வெள்ளையன் அன்னைக்கு வந்து அந்த கோட்டையை விட்டுட்டு போகிறதுக்கான காரணம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் புத்தகத்தை படித்ததுனால தான் இது வந்து எனக்கு தெரிஞ்சிக்க முடியுது. அதுலேயே நான் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே படிச்சிருக்கணும். ஆனால் வேலு நாச்சியாரை பற்றி நான் சமீபத்தில் தான் படிக்க முடியுது. இதே மாதிரி வீரம் விவேகம் செறிந்த பெண்கள் நிறைய நம்ம சுதந்திர போராட்ட காலத்தில் இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய இதுகள் எல்லாமே, அவங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே மறைக்கப்பட்டதா இல்லை அவங்களுக்கான அந்த உரிமைகள் இது பண்ணப்பட்டதா அப்படிங்கிறது தெரியலை. எதற்காக அவங்களை எல்லாம் பெருமைப்படுத்தலை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். அங்கங்கே இப்போ சில வரலாற்று ஆசிரியர்கள், நமக்கு இடைக்காலத்தில் இருந்த ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் சிலருக்காக மட்டுமே புத்தகம் எழுதின மாதிரி தெரியுது. அவங்களுக்காகவே அந்த வரலாறுகளை திரித்து அப்படி மறைத்தும் எழுதியிருக்கிறார்கள் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய எழுத்துக்கள் ஒரு சாராரை மட்டும் உயர்த்துவதாகவும் சம மக்களை வந்து உயர்த்துவதாகவே தெரியலை. அதனால்தான் வேலு நாச்சியார், குயிலி இவங்க எல்லாம் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீர சிவாஜி, அவர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வீரம் மிகுந்தவர் அப்படின்னு. அவருடைய சரித்திர புத்தகத்தை படித்தால் தெரிகிறது. அவர் நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் மறைந்தும் தன்னுடைய திறமையை குறைத்து கொண்டு அவர்கள்கிட்ட கும்பிட்டு கூத்தாடி அந்த மாதிரியும் தன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். சில இடத்துல பின்வாங்கி இருக்கிறார். ஆனால் அதுதான் கரெக்டான சரியான சாணக்கியத்தனம். ஒரு வீரனுக்கு அதுவும் தேவை. எல்லா இடத்துலையும் வந்து வீரத்தை காட்டிட்டுன்னா நம்ம வந்து ஜெயிக்க முடியாது. இப்போது கூட இந்தியா நாடு வந்து பல இடங்களில் நிறைய பேருக்கு எதுவுமே பேசாமல் ஒதுங்கி போகிறது உண்டு இல்லையா? நம்ம உக்ரைன் ரஷ்யா போரில் கூட நிறைய இடத்துல எல்லா உலக நாடுகளையும் எதிர்பார்த்தது இந்தியா ஏதாவது கருத்துக்கள் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அப்படி இருக்கவே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை தேவைப்படுகிறது. நம்ம வளரணும், இன்னும் ஒரு வல்லரசு ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நமது தலைவர்கள், அது எல்லா தலைவர்களையும் சொல்லலை, நான் ஒரு கட்சி சார்ந்து பேசலை, பொதுவாக எல்லா தலைவர்களுமே சில இடங்களில் சில ஆற்றல் மிகுந்த செயல்களை அமைதியாகவும் விழிப்புடனும் செயல்பட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி தெரிஞ்சிக்க முடியும்னா நமக்கு புத்தகங்கள் தான். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன், புத்தகங்கள். இப்போ இவங்க சொன்னாங்க காடு, அதாவது மழை வருது, அதுக்கு காரணம் என்னன்னா காடு. இந்த காட்டில் இன்னைக்கு வந்து நமக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு 10, 30, 40 வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு ஆடியில் தேடி வைக்காதவன் போக்கு அப்படிம்பாங்க. ஆனால் அது உண்மைதான். இனி அதே மாதிரி ஆடியில் நமக்கு மழை பெய்யும். அது கண்டிப்பாக தீர்மானமாக இருக்கும், அதில் மாற்றமே இருக்காது. ஏன்னா காடு வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்திலையும் அடுத்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சி அந்த டைம்லையும் பொருளாதாரத்துக்காகவும் காடுகள் மொட்டையடிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. இப்போ அப்படி இல்லை, மீண்டும் காடு வந்து வளர்ந்துருக்கு. நான் அந்த காட்டில் வேலை பார்க்குறவன் அப்படிங்கிறனால சொல்கிறேன். காடு இப்போ மீண்டும் நிறைய இடங்களில் க்ரோத் ஆகிருக்கு. அதனால இனி வந்து மழைக்கு குறைவு இருக்காது. நம்ம பருவ காலங்களில் ஏதோ பருவகால மாற்றத்தினால மழை பெய்யாமல் இருக்கலாமே தவிர, இப்போ நமக்கு 2 வருடமாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் நமக்கு அதிகமாக கிடைக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா காடு. அடுத்து இன்னொரு விஷயம், நம்ம அரசர்கள் அந்த காலத்தில் சில விஷயங்கள் செய்திருக்கிறாங்க. அப்படின்னா காடு, பெரிய காடு இருக்கு,
அந்த காடு தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஏரியாவில் குறுங்காடுகள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலிமலை காடு, வேலிமலையை காட்டி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொத்தை இருக்கும். அந்த பொத்தை பாறைக்கட்டாக இருக்கும். ஆனால் அந்த பாறைக்கட்டில் சில மரங்களையும் இதுகளையும் சில பறவைகள் தங்கக்கூடிய பகுதிகளையும் அமைத்து நீர் சுனைகளை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு குறுங்காடை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த குறுங்காடு ஏன் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய விஞ்ஞானம் ஒன்று பொதிந்து இருக்கு. மேகங்கள் மழை நீரை சுமந்துட்டு அப்படி வந்துட்டே இருக்கும்போது அந்த பெரிய மலை தடுக்கும். அதாவது அது வரக்கூடிய வேகம், இப்போ நீங்கள் ஒரு ஆகாய விமானம் போகும்போது நமக்கு தெரியும் அது ஒரு இடத்துல இருந்து பறக்கிற தூரம் நமக்கு அது ஸ்லோவாக அப்படி லேசாக போன மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய வேகம் பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மேகமும் ஒரு 1000 கிலோமீட்டர் வேகம் 2000 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்கும். பெரிய மலை தடுத்தோன்னா அந்த வேகம் அப்படியே அடித்து திரும்ப வரும். இந்த மேகத்துக்கு இந்த காட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு நிலைமை இருக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மலை மேகத்தை அப்படியே கவரக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் பவர் அப்படிங்கிறது காட்டுக்கு இருக்குது. அப்போ இது அந்த பெரிய காட்டில் பட்டு பெரிய மலையின் மீது மோதி திரும்பி வரும்போது இந்த குறுங்காடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த குறுங்காட்டில் நிறைய மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாமே இருக்கும். அந்த காடு பார்த்தோன்னா அந்த காட்டு பக்கத்தில் இது மீண்டும் அதனுடைய வேகம் மீண்டும் குறைச்சோன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே மழை பெய்யும். அப்போ காட்டுக்குள்ளே மழை பெய்யலைனாலும் ஊரில் மழை பெய்யும். அப்படி தான் நமக்கு இந்த வேலிமலை தடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா தக்கலை வில்லுக்குறி இந்த ஏரியாவில் மழை பெய்யும். அதுக்கு காரணம் இந்த வேலிமலையில் தட்டி இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இந்த மாம்பழத்தார் பக்கத்தில் என்ன ஒரு சின்ன ஒரு குறுங்காடு இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. அந்த இடத்துல உங்களுக்கு மழை பெய்யும். ஏன்னா இது ஒரு இயற்கை, அதாவது விஞ்ஞானத்தையே அவங்க மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அரசர்கள். ஆனால் அது நமக்கு தெரியலை. இதுதான் குறுங்காடு.